கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ கர்த்தர் நம்மளை எதற்கு அழைத்திருக்கிறார்னு பாத்தீங்கன்னா, புது உடன்படிக்கையின் ஊழியக்காரரா இருக்கிறதுக்காக தான் நம்மளை அழைத்திருக்கிறார். அப்போ புது உடன்படிக்கை ஊழியக்காரரா இருக்கிறதுக்கு யார் நம்மளை தகுதிப்படுத்துதுன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் தான் நம்மளை தகுதிப்படுத்தினாரு. புது உடன்படிக்கை ஊழியக்காரராக தான் நம்மளை அழைத்திருக்கிறார். ஆனா இப்ப இருக்கிற ஊழியங்கள் எப்படிப்பட்டு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, தாங்கள் சொல்கிறது என்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது என்னதென்றும் அறியாமல் இருந்து நியாயப்பிரமாண போதகராய் இருக்கவே இவங்க விரும்புகிறாங்க. நியாயப்பிரமாண கிரியைக்காரர் யாவரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள் சொல்லி எழுதி இருக்குது. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மளை நீங்களாக்கி விடுதலையாக்கி இருக்கிறார். ஆனா திரும்பவும் அந்த சாபத்துக்கு கொண்டு செல்றதுக்காக தான் இவங்க ஊழியம் செய்யறாங்க. இன்னைக்கு நீங்க நல்லா சிந்தித்து இன்னைக்கு இருக்க போற வசனங்களை எல்லாம் நீங்க சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற இந்த பாஸ்டர், ரெவரண்ட், பிஷப்னு சொல்றாங்க இல்லையா, ஃபாதர்னு சொல்லி அழைக்கிறாங்க இல்லையா, இவங்க எல்லாம் வேற யாருமே கிடையாது. முன்ன இருந்த பரிசேயரும் சதிசேயரும் தான். அவங்களோட ஸ்பிரிட் தான் இன்னைக்கு இவங்களுக்குள்ளயும் இருக்குது அப்படின்றதான் நம்ம ஆராய்ந்து பார்க்க போறோம். அவங்க இன்னும் கிறிஸ்துவின் பிரமாணத்துல வரல, பழைய நியாயப்பிரமாண கட்டுகள்ல தான் கட்டப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றதுக்கான வேத வசனங்கள் எல்லாம் நம்ம இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்கலாம். இன்னமும் அந்த பரிசேயரும் சதிசேயரும் யாருமே கிடையாது. இப்ப இருக்கிற இந்த திருத்துவக்கார போதகர்களும் கட்டிட சபைகளை நடத்துற போதகர்களும் தான் அப்படின்றத வேத வசனங்களோட நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 5-7 வசனங்கள் வாசிக்கலாம். கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். தாங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்றும் அறியாதிருந்தும் நியாயப்பிரமாண போதகராய் இருக்க விரும்புகிறார்கள். ஆமீன். ஆமீன். கற்பனைகளின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகினார்கள் இருக்காங்க இல்லையா. அவங்க என்ன பண்றாங்களாம், தாங்கள் சொல்கிறது என்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது என்னதென்றும் அறியாதிருந்து நியாயப்பிரமாண போதகராக இருக்கவே அவங்க விரும்புறாங்க. ஏன்னா நியாயப்பிரமாண போதகத்துல பாத்தீங்கன்னா செழிப்பான உபதேசம் இல்லையா. அப்போ இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இந்த செழிப்பான உபதேசம் ஆசீர்வாதம் சொல்லிதான் இன்னைக்கு இவங்க நியாயப்பிரமாண போதகராக இருக்கிறது தெரியாமலே, அவங்களுக்கு தெரியாமலே அதை இருக்கிறாங்க. கலாத்தியர் 3 அதிகாரம் 10 வசனம். நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்கு உட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. ஆமென். ஆமென். நியாயப்பிரமாணத்தை போதகராக இருக்கிறது தப்பா அப்படின்னு நம்ம கேட்டீங்கன்னா, ஆமா, நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்துக்கு உட்பட்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சாபத்துக்கு தான் இன்னைக்கு நிறைய பேர் அவங்க அழைக்கிறாங்க இல்லையா. இன்னைக்கு அநேக ஜனங்கள் அந்த சாபத்துல தான் போய் சிக்கி கொண்டு இருக்கிறாங்க. நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கு. இப்போ நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும்னா நியாயப்பிரமாணத்துல இருக்கிற 613 கட்டளைன்னு சொல்றாங்க. அப்போ அத்தனையும் அவன் கடைபிடிக்கணும். அதுல ஒன்று தவறுனாலும் நியாயப்பிரமாணத்துல முழுவதும் தவறுனதாக எண்ணப்படும். நியாயப்பிரமாணம் யாரையுமே நீதிமான் ஆக்க முடியாது. ஏன்னா விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக முடியும்னு சொல்லி எழுதியிருக்கு. அபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது நீதியாக எண்ணப்பட்டது. அப்போ யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களாம் அபிரகாமோட சந்நிதின்னு சொல்லி எழுதியிருக்கு. அவர்கள் விசுவாச மார்க்கத்தார் யாரோ அபிரகாமோட சந்நிதின்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்படிப்பட்ட சாபத்துல இருந்துதான் கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கினாங்க. கலாத்தியர் 3 அதிகாரம் 13 வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆமென். ஆமென். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்துவும் நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அப்போ இனி
நம்ம நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கலாமான்னு கேட்டா, நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம புது உடன்படிக்கை ஊழியக்காரராக இருக்கும்படிதான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகி இருக்க கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாகி இருக்கிறார்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஜீசஸ் தான் பாத்தீங்கன்னா, நான் நியாயப்பிரமாணத்தின் தீர்க்கதரிசனம் அழிக்க வந்தேன்னு நினைக்காதீங்க, நிறைவேற்றவே வந்தேன். அப்போ நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜீசஸ் தான். அவர் தான் நியாயப்பிரமாணத்தின் தொடக்கமா இருக்கார், அவர் தான் முடிவுமா இருக்கிறார்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவரும் அவர் தான். ரோமர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். ஆமென். ஆமென். கிறிஸ்து தான் நியாயப்பிரமாணத்தின் முடிவா இருக்கிறார். நியாயப்பிரமாணத்துல தான் பாத்தீங்கன்னா தேவாலயம் வரும், ஆசாரியர்கள் வரும், பலி வரும், காணிக்கைகள் வரும், போஜனத்தை பொறுத்து கட்டளைகள் இருக்குது, பண்டிகைகளை குறித்து கட்டளை இருக்கு, எந்த நாள்ல எந்த டைம்ல எது ஆசாரிக்கணும், எப்படி பண்ணணும் அப்படின்ற அவங்களுக்கு கட்டளை இருக்கு. ஆனா நம்மளுக்கு பண்டிகை இருக்கா? அப்போ இன்னமும் தான் செய்கிறது என்னது என்று அறியாம என்ன பண்றாங்க? நியாயப்பிரமாண போதகராக இருக்கவே விரும்புறாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க, ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடுறாங்க. நமக்கு பண்டிகையே கிடையாது. அது கர்த்தரின் பண்டிகைன்னு இருக்கு, அது அவர் தான் நிறைவேற்றுவார். நம்ம அவரோட வருகைக்காக காத்து கொண்டிருக்கோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர், கொஞ்சம் மியூட்ல வைக்கிறீங்களா? வீடியோ ஆன் பண்ணிருக்கீங்க. அப்போ நம்மளுக்கு பண்டிகையும் கிடையாது, ஓய்வு நாளும் கிடையாது. நியாயப்பிரமாணத்துல சனிக்கிழமை ஓய்வு நாள், நம்மளுக்கு ஓய்வு நாள் கிடையாது. ஆனால் ஓய்வு நாள் ஏன் நீங்க ஓய்வு நாளை கடைபிடிக்கலன்னு ஒருவரும் நம்மளை குற்றப்படுத்த முடியாது. ஆனால் இன்னமும் சில சர்ச்சில் பாத்தீங்கன்னா ஓய்வு நாளை கடைபிடிக்கிறத நீங்க கவனிக்கலாம். 7th day அப்படின்ற ஒரு சர்ச்சில் பாத்தீங்கன்னா இன்னும் ஓய்வு நாள் இருக்குன்னு சொல்லி சாதிக்கிறவங்களா இருக்கிறாங்க. இன்னும் ரோமன் கேத்தலிக்ல பாத்தீங்கன்னா இந்த ஈஸ்டருக்கு 40 நாள் விரதம் இருக்கணும், நீங்க நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி போஜனத்தை குறித்தும் குற்றப்படுத்துறாங்க. போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பொறுப்பையும் ஓய்வு நாளை குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாது இருப்பானாங்க. நாள்லாம் பாக்குறாங்க இல்லையா, இந்த நாள்ல நீங்க நான்வெஜ் சாப்பிடாதீங்க. கர்த்தர் இதுல இருந்து எல்லாவற்றில இருந்து நம்மளை விடுதலை ஆக்கணும். ஆனா இன்னமும் இவங்க நியாயப்பிரமாணத்துக்கு அடிமையா இருக்கவே விரும்புறாங்க. கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 14 - 16 வசனங்கள் வாசிக்கலாம். நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. ஆமென். ஆமென். அப்போ நமக்கு எதிரடையாக இருந்த கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்தினா, நியாயப்பிரமாணத்தை குலைத்து அது நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்து கொண்டனா, தேவன் மனிதனாக வெளிப்பட்டு வெளியரங்கமான கோலமாகி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். அதனால நீ ஏன் இந்த போஜனத்தை சாப்பிடுற, இது தீட்டு அப்படின்னு சொல்லி நம்ம யாரும் குற்றப்படுத்த முடியாது. இந்த பண்டிகையை நீ கொண்டாடுன்னு சொல்லி யாரும் நம்மளுக்கு கட்டளை கொடுக்க முடியாது. இந்த நாளை பரிசுத்தமாக்கணும் சொல்ல முடியாது. மாத பிரிப்பையும் நாட்களையும் ஓய்வு நாட்களை குறித்து ஒருவனும் நம்மளை குற்றப்படுத்த முடியாது. ஏன்னா கிறிஸ்து நமக்காக ஜீவபலியாக தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து நம்மளை மீட்டு கொண்டிருக்கிறார். இனி அவருக்கு நம்ம அடிமையா இருக்கிறோம், அவருக்கு மாத்திரமே நம்ம அடிமையா இருக்கணும். ஆனா ஆவியானவர் வெளிப்படையாக சொல்றாரு, பிற்காலத்துல மனசாட்சியில சூடுண்ட பொய்யர்கள் என்ன பண்ணுவாங்க, சிலர் எழும்பி வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவாங்கன்னு இல்லையா? அப்போ வஞ்சிக்கிற ஆவிகளும் பிசாசின் உபதேசங்களும் இன்னைக்கு இருக்குதுன்றது ஏற்கனவே வேதத்துல முன்னதாகவே குறிக்கப்பட்டிருக்கு. இவங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லி தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டிருக்குது. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1-5 வசனங்கள் வாசிக்கலாம். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே
சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோட அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விலக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோட ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. ஆமென். ஆமென். ஆவியானவர் வெளிப்படையாக சொல்கிறார் என்னென்ன பிற்காலத்துல மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து. அப்போ பிசாசும் உபதேசிக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். வேத வசனங்களை எடுத்துட்டு வந்து நமக்கு போதிக்கிறவங்க எல்லாம் தேவனோட ஆவினால போதிக்கிறாங்களா அப்படின்றத நம்ம நிதானித்து ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா வசனம் தெளிவா சொல்லுது, பிசாசுகளின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து வஞ்சிக்கிற ஆவிகளும் இருக்கும்னு சொல்லி எழுதிருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்களாம், விசுவாசத்தை விட்டு விலகி போனாங்க இல்லையா, இதை கேட்டு அவங்க என்ன சொல்றாங்க, விவாகம் பண்ணாது இருக்கணும். யார் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவா? இன்னைக்கு ரோமன் கேத்தலிக்ல தான் சொல்றாங்க இல்லையா, ஃபாதர்ஸ் எல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது, சிஸ்டர்ஸ் எல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது. ஆனா பைபிள் சொல்றது உங்களை யாரும் ஃபாதர் என்று அழைக்காதிருங்கன்னு சொல்லியிருக்கு. தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விலக்க வேண்டும் என்று இந்த பொய்யர் கட்டளையிடுவாங்க. 40 நாள் விரோதம் இருக்கணும், இந்த 40 நாள் சாப்பிடக்கூடாது. இன்னைக்கு அவங்களை கேட்டு பாருங்களேன், நீங்க ஏன் விரோதம் இருக்கிறீங்கன்னா அவங்க காலங்காலமா நாங்க இருக்கிறோம் அப்படின்வாங்க. ஆனா வேதத்துல அப்படி இருக்கான்னு கேட்டா இல்லவே இல்லை. தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோட ஏற்றுக்கொள்ளுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. அது தேவ வசனத்தினாலும் ஜபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். பழைய ஏற்பாட்டுல தான், நியாயப்பிரமாணத்துல தான் இதை சாப்பிடணும் இதை சாப்பிடக்கூடாதுன்னு விதிகள் இருந்தது. நமக்கு அப்படி கிடையாது. நமக்கு தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோட ஏற்றுக்கொள்ளுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. ஆனா விசுவாசம் இல்லாம அதை சாப்பிட்டீங்கன்னா பாவம். விசுவாசத்தால் வராத அனைத்தும் பாவம் சொல்லிடுது. அப்போ வேத வசனம் நன்கு ஆராய்ந்து அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம அறிஞ்சு விசுவாசத்தோட செய்யத்தக்கமானா அது தேவ வசனத்தினாலும் ஜபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கு. நம்ம புது உடன்படிக்கை ஊழியக்காரரா இருக்கிறோன்றதை இவங்க மறந்து போறாங்க. புது உடன்படிக்கை ஊழியம் ஆவிக்குரியதா இருக்குது, நியாயப்பிரமாணம் எழுத்துக்குரியதா இருக்குது. ஆவிக்குரியது உயிர்ப்பிக்கும், எழுத்தோ கொல்லும்னு சொல்லி எழுதியிருக்கு. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாம். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்கு உரியதாய் இராமல் ஆவிக்கு உரியதாய் இருக்கிறது. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. ஆமென். ஆமென். அப்போ புது உடன்படிக்கை ஊழியக்காரராக இருக்கும்படி நம்மளை யார் அழைத்திருக்காருன்னா கிறிஸ்துவே நம்மளை அழைத்திருக்கிறார். அதான் ரட்சிக்கப்பட்ட அனைவரையும் கர்த்தர் சபைகள்ல சேர்த்தார் இல்லையா. அப்படி இருக்கும்போது அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதா இல்லாமல் ஆவிக்குரியதா இருக்கிறது. எழுத்து கொல்லும், ஆவியோ உயிர்ப்பிக்கிறதுன்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ நம்ம இன்னமும் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறவங்களா இருந்தா, நியாயப்பிரமாண போதகராக இருக்க விரும்புனீங்கன்னா அது நம்மை கொல்லும் சொல்லி எழுதியிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஆலயம்னு சொல்லி இவங்க ஆலயத்தை கட்டி அதை பிரம்மாண்டமா ஆக்குறாங்க இல்லையா. அங்கங்க பாத்தீங்கன்னா இன்னமும் பெரிய பெரிய ஆலயத்தை கட்டுறாங்க. வசனம் என்ன சொல்லுதுன்றது ஆராய்ந்து பார்க்கலாம். இவங்க எப்படி நியாயப்பிரமாண போதகரா இருக்க விரும்புறாங்கன்றதை நம்ம ஒரு டாபிக்கா நம்ம பார்க்கலாம். யோவான் 2ஆம் அதிகாரம் 19 21 வசனங்கள் வாசிக்கலாம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். ஆமென். ஆமென். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கன்னு சொல்லி யார் சொல்றான்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு. நம்முடைய தேவனை சொல்ற இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, அது 3 நாளைக்குள்ள எழுப்புவேன்னு சொல்றாரு. எதை சொன்னாரு? தம்முடைய ஆலயமாகிய சரீரத்தை குறித்து சொல்றாரு. அப்போ இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கன்றாரு. அவர் சொல்றாரு, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, நீ எனக்கு என்ன மாதிரி ஆலயத்தை கட்ட முடியும்? கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தில் தேவன் வாசம் செய்கிறது இல்லைன்னு சொல்லி எழுதியிருக்கு. சாலமோன் எனக்கு ஆலயத்தை கட்டினா நான் அதுல வாசம் செய்யலன்னு சொல்லி எழுதியிருக்குது. அப்படி இருந்தும் இவங்க ஆலயத்தை கட்டுறாங்க. எதனால? நியாயப்பிரமாண போதகராக இருக்க விரும்புறாங்க. பாடுகளை அனுபவிக்காம வெறும் ஆசீர்வாதத்தை மட்டுமே பெறணும்ன்றதுக்காக இவங்க என்ன பண்றாங்க, எழுத்துக்குரிய உடன்படிக்கையாகிய நியாயப்பிரமாணத்தை
அவங்க செய்கிறது என்னதென்றும், அறியுது பேசுறது என்னதென்றும், சாதிக்கிறது என்னதென்றும் தெரியாம அப்படிப்பட்ட போதகராக இருக்கவே விரும்புறாங்க. வசனம் சொல்லுது, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்கள் வாசமா இருக்கிற என்றும் அறியாதிருக்கிறீர்களா? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஆமென். ஆமென். அவங்க கிட்ட போயிட்டு நீங்க தான் தேவனுடைய ஆலயம் சொல்லி எழுதியிருக்கு, கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தில் தேவன் வாசம் செய்கிறது இல்லை என்று அந்த வசனத்தெல்லாம் நீங்க எடுத்து காட்டினீங்கன்னு வைங்களேன், அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது சபை பிரதர், ஆலயம் கிடையாது. ஆனா அதை கட்டுறதுக்கு போது என்ன உங்ககிட்ட அவங்க கிட்ட காணிக்க கேட்பாங்கன்னா, ஆலயம் கட்ட போறேன்னு தான் காணிக்க கேட்பாங்க. அப்போ ஆலயமானு இதை கேட்டா சபைன்னு சொல்லுவாங்க. வசனம் சொல்லுது, சபைனா கட்டிடமா? இல்ல, அது சரீரமாகிய இயேசு கிறிஸ்துவோட சரீரமாகிய சபைன்னு சொல்லி எழுதிருக்கு. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள் வாசிக்கலாம். எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். ஆமென். ஆமென். சபைனா என்ன? இயேசு கிறிஸ்துவோட சரீரம். எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார். அப்போ சபைனா இயேசு கிறிஸ்துவோட சரீரம். அதுல நீங்களும் நானும் எல்லாம் சேர்ந்தாதான் அவருடைய அவயங்களா இருக்கும். அவயங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்தாதான் சரீரம் ஒன்றா இருக்கிறது இல்லையா? வாசிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம். அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். ஆமென். ஆமென். அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, 3 நாளைக்குள்ள அதை எழுப்புவேன்னு சொல்றாரு. எந்த ஆலயத்தை? நீங்களும் நானும் இருக்கிற நம்ம எல்லாரையும் சேர்த்து இருக்கிற சபையாகிய அவருடைய சரீரமாகிய ஆலயத்தை தான் சொல்றாரு. நம்மளதான் 3 நாளைக்குள்ளே எழுப்புவேன்னு சொல்றாரு. ஏற்கனவே நம்ம ஒரு தலைப்பு பார்த்தோம், கர்த்தருக்கு ஒரு நாள்னா 1000 வருஷம், 1000 வருஷம்ன்றது ஒரு நாள். கர்த்தர் மரித்து உயிரோடு எழுந்தது எப்போன்னு பாத்தீங்கன்னா 3 நாளைக்கு பின்புதான். அப்போ 3 நாளைக்குள்ள எழுப்புவேன்னு சொல்றது உங்களையும் என்னையும் தான் ஒரு 2ஆம் வருகையில எழுப்புவேன்னு சொல்ற. நம்ம தான் இசவாய் கட்டப்பட்டு வருகிற அவருடைய ஆலயமா இருக்கிறோம். அதற்கு மூளைக்கு தலைக்கல்லா இருக்கிறது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் தலையா இருக்கிறார். இன்னமும் இவங்க என்ன நினைக்கிறாங்க, கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று பொய் வார்த்தைகளை நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. இதை குறித்து எரேமியா நன்றாய் எழுதி வைத்திருக்கிறார். எரேமியா 7ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதிருங்கள். ஆமென். எப்படி அந்த நியாயப்பிரமாண போதகர்களுக்கு, பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் அந்த ஆலயம் மகா பெருசா இருந்துச்சு இல்லையா? இன்னி வரைக்கும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த ஆலயம் பெருசா இருந்தது. அவங்களுக்கு அது மகிமையா தெரிஞ்சது இல்லையா? ஆனா ஆவியின் பிரமாணத்துல நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம் சொல்லி எழுதியிருக்கு. அப்படி இருந்தும் இவங்க என்ன பண்ணுவாங்க, கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதிருக்கு. அப்போ அந்த பொய் வார்த்தைகளாலதான் நம்மளை வஞ்சிக்கிறவங்களா இருக்கிறாங்க. இன்னமும் தசம பாகம் காணிக்கை எல்லாம் வாங்குவாங்க. வசனம் சொல்லுது, அவர் பலியையும் காணிக்கையும் ஒலியஸ் பண்ணார், தேவனுக்கு சுகந்த காணிக்கையாக வழியாகவும் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் சொல்லி எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம் எழுதியிருக்கு. அவர் சிலுவையின் மரணத்துல எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. ஆனா இன்னுமே இவங்க தசம பாகம் வாங்குவாங்க. எப்படின்னா அந்த பரிசேயர் சதுசேயர் எப்படி இருந்தாங்களோ அதே போலதான். வாசிக்கலாம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள் வாசிக்கலாம். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒர்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசம பாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. குருடரான வழிகாட்டிகளே, கொசுக்கில்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களாய் இருக்கிறீர்கள். ஆமென். ஆமென்.
மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்க என்ன பண்றீங்க? ஒட்டுலந்தாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசம பாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவங்களையும் நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள். இவைகளும் செய்ய வேண்டும், அவைகளும் விட்டு விடாதிருக்கணும். யாருக்கு சொல்றாரு இது? நியாயப்பிரமாண போதகருக்கு சொல்றாரு. உங்களுக்கும் எனக்கும் இல்லை. அப்போ நம்ம எதை கற்பிக்கணுமா இருக்கணும்? நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் தான் நம்ம கடைபிடிக்கிறவங்களா இருக்கு. அப்போ கூடனான வழிகாட்டியே கூடனுக்கு கூட வழிகாட்டினா இருவரும் குழியில விழுவாங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு. கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குறவர்களா இருக்கிறது. அப்போ தசமபாகம் காணிக்கன்ற பேர்ல வரவங்களோட பணங்களை வஞ்சித்து அவங்கள விழுங்குறவரா இருக்கிறீங்கன்னு சொல்லி ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்றாரு இல்லையா? இன்னைக்கு இருக்கிற நியாயப்பிரமாண போதகரா விரும்புகிற ஏன் அது விரும்புறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதே தசம பாகம் காணிக்க அந்த பண ஆசை, அந்த பொருளாசையினாலதான் ஆசீர்வாதம் சொல்லிட்டு முதல்ல உங்களை வஞ்சிக்கிறாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்க கர்த்தருக்கு தசம பாகமா நீங்க கொடுத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்னா, அவரு நிரம்பி வழியும்படி உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். உற்சாகமாய் கொடுக்கிறோம் தேவன் பிரியமா இருக்கிறார் என்ற அந்த ஏழைங்களுக்கு கொடுக்க சொன்ன வசனத்தை வஞ்சகமாய் உங்களை ஏமாத்தி அதை காணிக்க கவர்ல எழுதி உங்களை பண ஆசை உள்ளவர்களாக்கி உங்களை பண ஆசை உள்ளவர்களாக்கி ஆண்டவர் இதை கொடுத்தா நம்மளுக்கு 100 மடங்கு அதிகமா தருவார். அந்த பண ஆசை உங்க இருதயங்கள்ல விதைத்து அவங்க உங்க விழுங்க பாக்குறாங்க. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் வாசிக்கலாம். போகை பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். ஆமென். ஆமென். அந்த புது உடன்படிக்கை ஊழியக்காரா இருக்கிறவங்களை அவங்க அனுப்பும்போது ஆண்டவர் அந்த அப்போஸ்தலர்கள் அனுப்பும்போது என்ன சொல்றாரு பாருங்க. பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்குது என்று பிரசங்கிங்க. வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் சொல்லிடுது. அப்போ நம்ம இலவசமா தான் நம்ம இந்த ரட்சிப்பை எப்படி பெற்றோம்னா இலவசமா பெற்றோம். நமக்காக நாம பட வேண்டிய தண்டனையை கிறிஸ்து ஏற்றுக்கொண்டதுனால நமக்கு இந்த ரட்சிப்பு கிடைச்சது. விசுவாசத்தினாலே கிருபை கொண்டு நம்ம ரட்சிக்கப்பட்டோம். அப்போ இலவசமாய் பெற்றுங்க, இலவசமாய் கொடுங்கன்னு தான் சொல்லி எழுதி இருக்குது. ஆனாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. அதுல 9-10 வசனங்கள் வாசிங்க. உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளியையாவது செம்பையாவது வழிக்காக பையையாவது 2 அங்கிகளையாவது பாதரட்சைகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம். வேலையால் தன் ஆகாரத்திற்கு பாத்திரவானா இருக்கிறான். ஆமென். ஆமென். உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளியாவது செம்பையாவது வலிக்கு பையையாவது 2 அங்கியாவது பாதரட்சையாவது தடியாவது தேடி வைக்க வேண்டான்றார். வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனா இருக்கிறார். அப்ப நீங்க ரெண்டு பேரும் அனுப்புறாரு இல்லையா, நீங்க போய் சத்தியத்தை சொல்லிட்டு வாங்கன்னு. சரி, அவங்க சொல்லிட்டு வந்த பிறகு அவர்கிட்ட கேட்கிறாரு ஆண்டவர். விசாரிக்கிறவரா இருக்கிறார், நம்ம விசாரிக்கிறவரா இருக்கிறார்னு சொல்லி எழுதிருக்கு இல்லையா? லூக்கா 22ஆம் அதிகாரம் 35வது வசனம் வாசிக்கலாம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சைகளும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாயிலும் உங்களுக்கு குறைவாய் இருந்ததா என்றார். அவர்கள் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை என்றார்கள். ஆமென். ஆமென். நான் இந்த மாதிரி பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சை இல்லாம அனுப்பின போது உங்களுக்கு எதனா குறை இருந்துச்சாப்பான்னு கேட்கிறாரு. அவங்க என்ன சொல்றாங்க? ஒன்றும் குறை இல்லைன்றாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, ஒரு ஏழை விதவை வந்தா கூட அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு தான் அவங்களை வெறுமையா அனுப்புறவங்களா இருக்கிறாங்க. பண ஆசையில விழுந்து போய் கிடக்குறாங்க அப்படின்றது நீங்க நல்லா நிதானித்து பார்க்கணும். அப்போஸ்தலர்கள் அப்படி கிடையாது. பவுல் நம்மளுக்கு மாதிரியை விட்டு போயிருக்கிறாரு. எப்படி நம்ம வாழணும்ன்றதுக்காகவும் எப்படி போதகர்கள் எப்படி இருக்கணும்ன்றதுக்காகவும் நிறைய மாதிரிகளை ஜீசஸும் அவரை சுத்தி இருந்த அப்போஸ்தலர்களும் விட்டுட்டு போயிருக்காங்க. அதை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 33-35 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். ஒருவனுடைய வெள்ளியாகிலும் பொன்னையாகிலும் வஸ்திரத்தை ஆகிலும் நான் இச்சிக்கவில்லை. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது.
இப்படி பிரயாசப்பட்டு பலவினரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான். ஆமென். ஒருவனுடைய வெள்ளி ஆகிலும் பொன்னை ஆகிலும் வஸ்திரத்தை ஆகிலும் நான் இச்சிக்கவில்லைன்னு சொல்லி எழுதியிருக்கு. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னோட கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளை வேலை செய்து, அப்போ அவங்க வேலை செஞ்சு உழைச்சுதான் சாப்பிட்டுருக்காங்க. தசம பாகம் காணிக்கன்னு சொல்லி மற்றவங்களோட காசை வஞ்சித்து அவங்களை விழுங்கி சந்தோஷமா இல்லை. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கிறதுக்கு தான் கர்த்தர் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலும் உங்களுக்கு காண்பித்தேன். என்ன காண்பித்தாரு? மாதிரியை காண்பித்திருக்கிறார். அப்போ வாங்குவதை காட்டிலும் கொடுப்பதே பாக்கியம்னு நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. எப்போ? இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் சொல்றாரு. ஆனாலும் கர்த்தருடைய கற்பனைகளை, அவருடைய வார்த்தைகளை மீறுகிறதே பாவம் சொல்லி எழுது. ஏன்னா அவங்க கர்த்தருடைய வார்த்தையை காட்டிலும் அவங்களுக்கு இருக்கிற இந்த பொருளாசை அவங்களுக்கு தெய்வமா இருக்கிறது. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 8-10 வசனங்கள் வாசிக்கலாம். ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதனாலே அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியா இருக்க வேண்டும் என்றே அப்படி செய்தோம். ஆமென். 10வது வசனம் வாசிங்க. ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. ஆமென். ஆமென். இலவசமாய் சாப்பிடாமலும் ஒருவரிடத்துல இலவசமா சாப்பிடாமலும் உங்களிடத்தில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு நாங்க என்ன பண்ணோம்? இரவும் பகலும் பிரயாசத்தோடு வருத்தத்தோடு வேலை செய்து சாப்பிட்டோம்னு சொல்லி பவுல் சொல்றாரு. உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதனால் அல்ல, அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும் என்று அப்படி செஞ்சோம். அதான் ஒரு மாதிரி, நம்மளுக்கு எக்ஸாம்பிள் அப்படிதான் இருக்கிறாங்க. அப்ப நம்ம அது மாதிரிதான் நம்ம நடக்கணும். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது. அப்போ வேலை செய்ய மனதில்லைன்னா அவன் சாப்பிடக்கூடாதுன்னு நான் உங்களிடத்தில் இருந்த போது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. அப்போ இன்னைக்கு எத்தனை திருத்துவக்கார போதகர்கள் வேலை செஞ்சுட்டு ஊழியம் பாக்குறாங்க? இந்த பாஸ்டர்னு சொல்றவங்க, இந்த ரெவரண்ட் சொல்றவங்க எங்க போய் வேலை செய்யறாங்க? அப்போ அவங்களுக்கு எங்க இந்த சாப்பாடு கிடைக்குது? வரவங்களோட பணத்தை வஞ்சித்து விழுங்குறாங்க. நல்லா பாருங்க, நியாயப்பிரமாண போதகர் தான் லேவியர்கள் ஆசாரிய ஊழியம் செய்வாங்க, அவங்க வேற எதுவுமே செய்ய மாட்டாங்க. அப்ப மற்ற கோத்திரத்துல இருக்கிறவங்க எல்லாம் அவங்களுக்கு காணிக்கை கொடுப்பாங்க. ஆண்டவருக்கு கொடுக்கும்போது காணிக்கை செலுத்தும் போது அதுல ஒரு பங்கு அவங்க எடுத்துப்பாங்க. அதுதான் நியாயப்பிரமாண போதகர். அதனாலதான் இவங்க இன்னமும் நியாயப்பிரமாண போதகராக இருக்கவே விரும்புறாங்க. புதிய உடன்படிக்கைக்கு ஊழியக்காரா இருக்கிறோம். நம்ம சொந்த கையில தான் உழைச்சுதான் நம்ம சாப்பிடணும், மத்தவங்க கிட்ட வாங்கி சாப்பிடக்கூடாது. அப்படி வேலைக்கு செய்ய முடியாதுன்னா, சோம்பேறியா இருக்குன்னா நீ சாப்பிடவும் கூடாதுன்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்குது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் வாசிக்கலாம். உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். ஆமென். ஆமென். உங்களில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாக அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்லன்னு சொல்லி எழுதியிருக்கு. அவலட்சமான ஆதாயம் என்னது? இந்த தசம பாகம், காணிக்க, பொருளாசை, இதெல்லாமே தான். உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுவராக அல்ல, மந்தையை மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி. அப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம் என்ன மாதிரி நம்மளுக்கு விட்டுட்டு போயிருக்கிறாங்க. வாங்குவதை காட்டிலும் கொடுப்பதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரியை நம்ம பின்பற்றவங்களா இருக்கணும். பவுல் போல தங்கள் சொந்த கைகள்னால வேலை செஞ்சு நாங்க சாப்பிட்டோம் இல்லையா, அதை நான் உங்களுக்கு மாதிரியாக காண்பித்தேன்னு சொல்றேன். அப்ப நம்ம அதை பின்பற்றணும். இலவசமா சுவிசேஷம் பிரசங்கிக்க நம்ம முயற்சி செய்யணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்க, மீதி எல்லாம் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுப்பாரு. முதல்ல விசுவாசத்தை அவர் மேல வைங்க, ஐஸ்வர்யத்தின் மீது வைக்காதீங்க. நியாயப்பிரமாண போதகர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களை ரபின்னு அழைக்கிறதுக்கு ரொம்ப விரும்புவாங்க.
வாசிக்கலாம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 5-7 வசனங்கள் வரைக்கும் வாசிங்க. தங்கள் கிரியைகளை எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி, தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி, விருந்துகளில் முதன்மையான இடங்களையும், ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும், சந்தை வெளிகளில் வந்தனங்களையும், மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். ஆமென். ஆமென். தங்கள் கிரியையெல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களையும் அகலமாக்கி, தங்கள் வஸ்திரங்களின் தொங்கலாக்கி பெரிதாக்கி, விருந்துகளில் முதன்மையான இடங்களையும், ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களிலும், சந்தை வெளிகளில் வந்தனங்களையும், மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் இவங்க விரும்புறாங்கல்ல. அன்னைக்கு நியாயப்பிரமாண போதகர் விரும்பினதை தான் இன்னைக்கு இருக்கிற இந்த திருத்துவக்காரங்களும் ரோமன் கத்தோலிக் சர்ச்சில் இருக்கிற அந்த ஃபாதர்களும் விரும்புறாங்கன்றத நீங்க நன்றாய் ஆராய்ந்து பாருங்க. ஃபாதர் என்றும் ரெவரண்ட் என்றதும் பாஸ்டர்னு சொல்றதும், பாஸ்டர்னு தான் அழைக்கணும். அப்படி நீங்க பாஸ்டர்னு அடிக்காம ஒரு சகோதரர் நீங்க அழைத்தீங்கன்னா அவங்களுக்கு கோவம். ஏன்னா அவங்க தங்களை ரபின்றது அழைக்கிறது தான் விரும்புறாங்க. ஏன்னா அவங்க நியாயப்பிரமாண போதகராக இருக்கவே விரும்புறாங்க. ஆனா நம்ம அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா நமக்கு கிறிஸ்து ஒருவரே போதகராக இருக்கிறார். அதே மத்தேயு 23ஆம் அதிகாரம் 8-10 வசனங்கள் வாசிக்கலாம். நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார். நீங்கள் எல்லாரும் சகோதரராய் இருக்கிறீர்கள். பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாய் இருக்கிறார். நீங்கள் குருக்கள் என்றும் அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாய் இருக்கிறார். ஆமென். ஆமென். நீங்கள் ரபி என்று அழைக்கப்படாதீர்கள்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அப்படி இருந்தும் அவங்கள ரபின்னு நம்மளை அழைக்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க. அவங்களே அந்த நேம் போர்டு பக்கத்துல போட்டுப்பாங்க, பாஸ்டர், ரெவரண்ட். யார் இவங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுத்தது? கிறிஸ்து ஒருவரே நமக்கு போதகராக இருக்கிறார்னு சொல்லி எழுதியிருக்கு. நீங்கள் எல்லோரும் சகோதர சகோதரிகளா இருக்கிறீங்க, பூமியில ஒருவனை பிதா என்று சொல்லாதிருங்கன்னு சொல்லி எழுதியிருக்குது. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க? தங்களை ஃபாதர்னு சொல்லி அழைக்கணும்னு விரும்புறாங்க, குருக்கள் சொல்லி அழைக்கணும்னு விரும்புறாங்க. கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவா இருக்கிறார். அப்போ இந்த வசனத்தை தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு நன்றாகவே நல்லாவே தெரியும். ஆனாலும் அந்த பொருளாசையும், அந்த பதவி, இந்த உலகத்திலோட மோகம் அவங்கள என்ன பண்ணிருக்கு? பிசாசோட உபதேசங்களுக்கும் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் அடிமையாக்கி வைத்திருக்கு. இன்னைக்கு அந்த உபதேசத்தை கேட்டுதான் அநேக நம்மளுடைய ஜனங்கள் கூட்டம் கூட்டமா அங்க போய் பாவத்துல விழுந்து கிடக்குறாங்க. அவங்களை விடுதலாக்கணும் தான் கர்த்தர் நம்மளை சுவிசேஷம் அறிவிக்க நம்மளை அனுப்புறாரு. நமக்கு கிறிஸ்து ஒருவரே போதகரா இருக்கிறாருன்னு சொல்லி எழுதி இருக்குது இல்லையா? கிறிஸ்து தான் நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவரா இருக்கிறாருன்றதே அவங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் எவ்வளவு ஒரு அபத்தம்ன்றதை பாருங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசிக்கலாம். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஆமென். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவளவானனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து. அப்போ பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளுக்கு போதிக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். கிறிஸ்துவோடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்லன்னு சொல்லி எழுதிருக்கு. தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவி உங்கள் இருதயங்களில் அனுப்பியிருக்கிறார். அப்போ கிறிஸ்து தான் எனக்குள்ள இருக்கிறார், அவர் பரிசுத்தர், அதனால பரிசுத்த ஆவியா இருக்கிறாருன்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர் சொல்றாரு, நீங்க பேச வேண்டியது என்னதுன்றும், நீங்க குறித்து எதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க, அந்நேரத்துல பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு போதிப்பார்னு சொல்லி எழுதிருக்கு. இதே நீங்க லூக்கால பாத்தீங்கன்னா நானே உங்களுக்கு போதிப்பேன்னு சொல்லி எழுதியிருக்கோம். அப்போ பேசுகிற நீங்கள் அல்ல, நானே உங்களுக்குள்ள இருந்து பேசுவேன்னு சொல்றாரு இல்லையா? 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களே. ஆமென். நம்ம யாரால போதிக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்லி எழுதியிருக்கு? தேவனால் போதிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அப்போ நீங்கள் அவராலே பெற்று அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமா இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடி அவரில் நிலைத்திருங்க. கர்த்தர் தந்த அபிஷேகம் நமக்குள்ள இருக்கிறதுனால அது சகலத்தையும் நமக்கு போதிக்கும். ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியது கிடையாது. அந்த பரிசுத்த ஆவியானவரே நமக்கு போதிப்பாரு. எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, வேத வசனங்களை மறைப்பொருளை அவர் தான் வெளிப்படுத்துவார்.
மனுஷனுடைய ஆவியை அன்றி மனுஷனுக்குரியவர்களை அறிவான், அது போல தேவனுடைய ஆவி என்று தேவனுக்குரிய ரகசியங்களை ஒருவன் அறிய மாட்டான்னு சொல்லி எழுது. அப்ப கிறிஸ்துவே நமக்கு போதகரா இருக்கிறாருன்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். யோவான் 13ஆம் அதிகாரம் 13-15 வசனங்கள் வாசிக்கலாம். நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். ஆமென். ஆமென். நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள், நீங்கள் சொல்லுகிறது சரியன்னு சொல்றாரு. அப்ப அவர் தான் நமக்கு போதகர், வேற ஒருவரும் கிடையாது. கிறிஸ்து ஒருவரே நமக்கு போதகரா இருக்கிற, நம்ம எல்லோரும் சகோதர சகோதரிகளா இருக்கிறோம். நான் அவர் தான் சொல்றாரு. ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவர் கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். உடனே என்ன பண்றாங்க, உட்கார வச்சுட்டு வர விசுவாசிகளோட எல்லாரோட கால்களையும் உட்கார்ந்து கழுவிட்டு இருக்காங்க. ஆண்டவர் அதை எதற்காக காண்பித்தார்? ஆவிக்குறதோட சம்பந்தப்படுத்தி பார்க்கணும் இல்லையா? மத்தேயு 23ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள் வாசிக்கலாம். உங்களில் பெரியவனாய் இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆமென். ஆமென். உங்களில் பெரியவனாய் இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அவர் சொன்னது மட்டும் இல்ல, அதை செய்தும் காட்டினார். இந்த வசனத்தை நம்ம கடைபிடிக்கணுன்றதுக்காக தான் நம்ம காட்டினார். நம்மள மந்தையை மேய்க்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு மூப்பர்களாக ஏற்படுத்தியிருந்தாலும், சிலர் போதகராக ஏற்படுத்தியிருந்தாலும், சில சுவிசேஷராக ஏற்படுத்தியிருந்தாலும், நம்ம கிறிஸ்துவுக்கு அடிமையா இருக்கிறோம், விசுவாசிகளுக்கு ஊழியக்காரராக இருக்கிறோம். வசனம் சொல்லி நாங்கள் இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையே உங்களோட ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு பாஸ்டர் ரெவரண்ட் என்றது ஃபாதர்னு சொல்லியும் தங்களை உயர்த்தி தேவனுக்கு ஒப்பாக கிறிஸ்துவோட பட்டத்தை அபகரிக்கிற கொள்ளைக்காரர்களா இருக்கிறான். இவங்கிட்ட எல்லாம் நம்ம எச்சரிக்கையா இருக்கும். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாம். வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். இது நிமித்தம் அதிக ஆக்கினையை அடைவீர்கள். ஆமென். ஆமென். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோன்னு சொல்லி தான் அந்த வசனம் ஆரம்பிக்குது இல்லையா? பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். இது நிமித்தம் நீங்க அதிக ஆக்கினையை அடைவீங்கன்னு சொல்லி எழுதிருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 24 மணி நேரம் ஜபம், விடிய ஜபம் போட்டு போஸ்ட் வச்சு ஒட்டிருப்பாங்க. பாத்திருக்கீங்களா? சிம்சோன் எவ்வளவு நேரம் ஜபம் பண்ணாரு? அன்னாள் எவ்வளவு நேரம் ஜபம் பண்ணாங்க? இல்ல பரிசுத்தவான்களோட ஜபங்கள்லாம் கேட்டு பாருங்க, எவ்வளவு நேரம் இருந்துச்சு? தேவன் வானத்துல இருக்கிறார், நீ பூமியில இருக்கிற, உன்னோட ஜபம் சுருக்கமா இருக்க கடவுதுன்னு சொல்லி எழுதி இருக்குது. யோபு 35ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். தேவன் வீண் வார்த்தைக்கு செவி கொடார், சர்வ வல்லவர் அதை கவனியார். ஆமென். தேவன் வீண் வார்த்தைக்கு செவி கொடார், சர்வ வல்லவர் அதை கவனியார்னு போட்டிருக்கு. ஜெபம் நமக்கு சுருக்கமா இருக்கணும். தேவன் சிங்காசனத்துல, வானம் அவர்களோட சிங்காசனம், பூமி அவரோட பாதப்படி இருக்கும் போது நம்மளோட ஜெபம் சுருக்கமா இருக்கணும். நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு நமக்கு தெரியும் நமக்கு என்ன வேணும்ன்றது அவர் அறிந்திருக்கிறார். நம்ம எப்படி ஜெபம் பண்ணோம்? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் வாசிங்க. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். ஆமென். நீங்கள் ஜெபம் பண்ணும் போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதிருங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறாங்க. ஆனா வசனம் தெளிவா சொல்லுது, தேவன் வீண் வார்த்தைக்கு செவி கொடார், சர்வ வல்லவர் அதை கவனியார்னு சொல்லி எழுதிருக்கு. அவர்களை போல நீங்கள் செய்யாதீர்கள் சொல்லி எழுதிருக்கு. நம்ம ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணக்கூடாது, நம்ம ஜெபம் சுருக்கமா இருக்கணும். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னே உங்களுக்கு என்ன தேவை என்று அவருக்கு நல்லா அறிந்திருக்கிறாங்க. உங்களுக்கு தலைமையிலெல்லாம் என்ன பட்டிருக்குதுன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை
கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று நான் சொல்லுகிறேன்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்ப நம்ம ஜெபம் பண்ணும்போது இது ஆண்டவர் நிச்சயமா எனக்கு கொடுப்பாரு, நமக்கு தேவனுக்கு சித்தமானதை கேட்டால் அதை நம்ம பெற்றுக்கொள்வோம்னு நம்ம விசுவாசிக்கணும். தேவனால் சர்வ வல்லவரா இருக்கிறார், அவரால் கூடாது ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்ம விசுவாசிக்கும் போது அந்த ஜெபம் நம்மளுக்கு கேட்கப்படும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிக்கலாம். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆமென். ஆமென். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானங்களை செய்கிறபடியினால், அப்ப நம்ம ஒரு பிரியப்படுத்தணும்னா என்ன பண்ணுமா, அவர் கற்பனைகளை கை கொள்ளணுமா. அப்படி நம்ம அவருடைய கற்பனைகளை கை கொண்டு பிரியமா இருந்தோம்னா நாம் வேண்டிக் கொள்கிற எதுவோ அதை அவரால் பெற்றுக்கொள்வோம். அப்போ நம்ம ஜெபத்தை விசுவாசத்தோட கேட்கணும். அவருடைய கட்டளைகளை கை கொண்டு கடைபிடித்து அவருக்கு பிரியமா நடந்து நம்ம கேட்கும் போது அது நம்ம கிடைக்கும். நீங்க வீண் வார்த்தைகளை அந்த பரிசெயர் சரிசெயர் போல நம்ம அளவு இருந்தோம்னா நம்ம ஜெபங்கள் கேட்கப்படாது. இன்னைக்கு அப்படிதான் 24 மணி நேரம் ஜெபம், விடிய விடிய ஜெபம் போஸ்டர்ல ஒட்டி இருக்காங்க. தேவன் வீண் வார்த்தைக்கு செவி கோடார்னு சொல்லி எழுதியிருக்கு. அது மட்டும் கிடையாது, இவங்க உபவாசம் இருக்கிறது பாத்தீங்கன்னா ஊருக்கே போஸ்ட் வச்சு ஓட்டுறாங்க உபவாச ஜெபமா. நம்ம உபவாசம் இருக்கும் போது நம்ம மற்றவங்களுக்கே தெரியக்கூடாது, அது கர்த்தருக்கு ரகசியமா இருக்கணும், அது பலனை வெளியரங்கமா ஆண்டவர் கொடுப்பாருன்னு சொல்லி எழுதியிருக்கு. அவங்க எப்படின்னா அவங்க ஜெபம் இந்த பரிசெயரும் சரிசெயரும் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க சொல்லுவாங்க ஒரு காரியத்தை, ஆனா அவங்க செய்ய மாட்டாங்க. விரல்கள்னால அதை தொடக்கூட மாட்டாங்க, ஆனா நம்மளுக்கு அதை செய்யணும்னு சொல்லி போதிக்கிறாங்க இல்லையா. வாசிக்கலாம் மத்தேயு 23ஆம் அதிகாரம் 1-4 வசனங்கள் வாசிக்கலாம். பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீசர்களையும் நோக்கி, வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள், ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள், அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள், ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள், தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள். ஆமென். ஆமென். இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களை நோக்கி, வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து இருந்தார்கள், ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். ஏன்னா மோசேயோட ஆகமத்தை பத்தி தான் அவங்க சொல்றாங்க, ஆனா அவங்க செய்கையின்படியோ செய்யாதிருங்க. ஏன்னா அவங்க சொல்றாங்க, அதன்படி அவங்க செய்ய மாட்டாங்க. அவங்க சொல்றாங்க, அவங்க செய்ய மாட்டாங்க. ஏன்னா சுமப்பதற்கான பாரமான சுமைகளை கட்டி மனுஷ தோல் மேல வைக்கிறாங்க, ஆனா தாங்களோ ஒரு விரலினால் அவங்கள தொட மாட்டாங்க. அப்போ வேத வசனங்களை போதிப்பாங்க, ஆனா அதன்படி நடக்க மாட்டாங்க. யாரு? இந்த பரிசேயரும் சதுசேயரும். அதேதான் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இவங்க வேதத்தை பத்தி போதிக்கிறாங்க, ஆனா அதை பத்தி அவங்க கடைபிடிக்க மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு வீடுகள்ல தான் சபை கூடி வரணும்னு சொல்லி எழுதி இருக்குது, வீடுதோறும் அப்பம் பெற்று திராட்சை ரசம் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி எழுதி இருக்குது. நம்ம அப்படி அவங்க கிட்ட காட்டணும்னா அவங்க என்னத்தம்மா சொல்லுவாங்க, அதெல்லாம் அந்த காலம் பிரதர், அப்போ அந்த காலத்துல இதெல்லாம் கரெக்ட் தான், இப்போதான் சபை பெருகிச்சுல, ஜனம் அதிகமாயிடுச்சு இல்லையா, இப்போ நம்ம இன்னும் வீடுகள்ல எப்படி இருக்க முடியும், நெருக்கமா உட்கார முடியும் அப்படின்னுவாங்க. நம்ம 3000 பேரும் அப்போஸ்தலர்கள் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல 3000 பேர் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது வீடுகள்ல தான் கூடினாங்க நம்ம சொன்னோன்னு வைங்களேன். இல்ல பிரதர், அது அந்த காலத்துக்கு சரி, இந்த காலத்துல அப்படின்னுவாங்க. ஆனா வசனம் சொல்லுது, கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார். 3000 வருஷத்துக்கு அப்புறம் வரப்போற, 2000 வருஷத்துக்கு அப்புறம் வரப்போற 3ஆம் உலக போரை குறித்து எழுதின கர்த்தர் தன்னுடைய சபையை எப்படி வழி நடத்தணும்ன்றத சொல்லாம இருப்பாரா? அப்ப நிச்சயமா யார் வழி நடத்தணும், எப்படி வழி நடத்தணும், எங்க கூடணும், அதுக்கான வழிமுறைகள் என்ன, ஒழுங்கு என்ன, எல்லாத்தையும் சரியா எழுதி வைத்திருக்கிறார். ஆனா இவங்க அதை கடைபிடிக்கிறது கிடையாது. அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனா இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. அப்போ அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனா இருக்கிறான், அவன் பிசாசா இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லைன்னா அவனுக்குள்ள தேவனுடைய ஆவி இல்லைன்னா. தீத்து 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். ஆமென். ஆமென்.
அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுவாங்க. ஏசப்பா 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 தான் வாயில வரும். ஆனா அவங்க ஜீசஸ் நேம்ல பேப்டிசம் எடுத்துக்கீங்களான்னு கேட்டு பாருங்க. அப்படி மறுதளிப்பாங்க ஆண்டவர். அவர் நாமத்தை மறுதளிக்கணும் இல்லாமல் வேற யார் பொய்யன்னு சொல்லி எழுதி, வேற யார் அவன் அந்தி கிறிஸ்து தான் அவனோட நாமத்தை மறுதளிக்கும். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுவார்கள், கிரியையினாலோ அவரை மறுதளிக்கிறார்கள். அவர்கள் அருவருப்பப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியை செய்ய ஆகாதவருமாய் இருக்கிறார்கள் சொல்லி எழுதியிருக்கு. அவங்க தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறாய் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நம்ம விலகணும்னு சொல்லி எழுதியிருக்கு. யாக்கோபு 1:22 வாசிக்கலாம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஆமென். ஆமென். நம்ம அவங்கள மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம எப்படி இருக்கணும்? நீங்கள் உங்களையே வஞ்சியாதபடிக்கு. இன்னொருத்த நம்மளை வஞ்சிக்கணும்னு கிடையாது. நம்ம திருவசனத்தை படிச்சுட்டு அதை நம்ம செய்யாம இருந்தாலும் நம்மள நாமே வஞ்சிக்கிறவங்களா இருக்கிறோம். நீங்கள் உங்களையே வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் சொல்லி எழுதி. சரி, இயேசு கிறிஸ்துவை அவங்க ஏற்றுக்கொண்டாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். யோவான் 5:43-44 வாசிக்கலாம். நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவன் தன் சுய நாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பிதாவினிடத்தில் நான் போதும் பிரதர். நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தோம், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ அவரோட நாமத்துல வராருன்னா அவரா தானே இருக்க முடியும். கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவன் சொல்லி எழுதியிருக்கு. வேறொருவன் தன் சுய நாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். தேவனால் மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவருக்கு ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீங்க? அப்போ ஒருவருக்கு ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்கிறாக இருக்கிறாங்க. மனுஷரோட மகிமையை ஏற்றுக்கொள்ள விரும்புகிற அந்த பரிசேயர் சதுசேயர் தான் இன்னைக்கு இருக்கிற இந்த திருத்துவக்காரங்க. எப்படி இயேசுவை அவங்க கர்த்தர்னு ஏற்றுக்கொள்ளாம கர்த்தரை சிலுவையில் அறைந்தாங்க இல்லையா? வசனம் சொல்லுது, உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டிருந்தமான ரகசியமான தேவ நாமத்தை பேசுகிறோம். அது இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைந்திருக்க மாட்டாங்க. பிதாவின் நாமத்தினாலே நான் வந்திருந்தேன், நீங்க என்னை ஏற்றுக்கொள்ளாம அவரை சிலுவையில் அறைந்தாங்க. இன்னைக்கு அதேதான் இந்த திருத்துவக்காரங்களும் இயேசுவை தேவன் என்றும் கர்த்தர் என்றும் நம்ம சொன்னா அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. தேவன் ஒருவர் தான், அவர் தான் மனிதனாக இறங்கி வந்து இயேசு கிறிஸ்துன்னு சொன்னா அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. வசனம் சொல்லுது, நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களை உங்களோட ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். முதலாம் மனுஷன் மண்ணால் உண்டானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தர். நம்முடைய கர்த்தர் யூத கோத்திரத்தில் தோன்றினார் என்று பிரசித்தமாய் இருக்கிறதுன்னு சொல்லி எழுதியிருக்குது. 1 தீமோத்தேயு 3:16 தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடி மகா மேன்மை உள்ளது, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்னு சொல்லி எழுதியிருக்குது. ரோமர் 9:5 வாசிக்கலாம். பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான தேவன். ஆமென். பிதாக்கள் அவர்கள் உடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தார். தாவீதோட வம்சத்துல பிறந்தார் இல்லையா? மரியாளோட வயிற்றுல ஸ்ரீயின் வயிற்றில் பிறந்தவரும் சொல்லி எழுதியிருக்கு. இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். இவருக்கு மேலெல்லாம் தேவன் கிடையாது. தோமா அவரை என் தேவனே என் ஆண்டவரனே சொல்றாரு. பேதுரு நம்முடைய தேவனும் நம்ம கர்த்தருமா இருக்கிற ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துன்னு சொல்றாரு. யோவான் இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கிறாருன்னு சொல்றாரு. எத்தனை பேரு சுவிசேஷம் எழுதுறாங்களோ அத்தனை பேரும் இவர் தான் மெய் தேவன், ஒன்றான தேவன் சொல்லி எழுதியிருக்கு. அப்படி இருந்தும் இவங்க சத்தியத்தை புரட்டி திருத்துவத்தை கொண்டு வரவங்களா இருக்கிறாங்க. இவர்கள் பொய்யர்களா இருக்கிறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். தீத்து 2:13 வாசிக்கலாம். நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. ஆமென். நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி எழுதிருக்கு. மகாதேவன் யாருன்னு போய் பழைய ஏற்பாட்டுல படிச்சு பாருங்க. கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜாவுமா இருக்கிறார். ஆனா இன்னைக்கு இருக்கிற சில வஞ்சகர்கள் பழைய ஏற்பாட்டை படிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. பழைய ஏற்பாட்டை படிக்கலன்னா
எப்படி இயேசுவை கர்த்தர் என்று நம்மளால் அறிய முடியும்? அவர் தான் சர்வ வல்லமுள்ள தேவன்றதை நம்ம எப்படி அறிய முடியும்? அப்போ எத்தனை விதமான வஞ்சக போதனைகள் இருக்குதுன்றத பாருங்க. மாம்சத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்த கிறிஸ்துவோட ஆவி அதுவேன்னு சொல்லி எழுதியிருக்குது. அது இப்போதும் உலகத்தில் இருக்கிறதுன்னு சொல்லி அப்பொழுதே எழுதியிருக்குது. அப்ப இயேசு கிறிஸ்துவை என்னன்னு அறிக்கை பண்ணோம்? அவர் தான் நம்முடைய கர்த்தர், அவர் தான் நம்முடைய தேவன். தேவன் தான் எனக்காக மனிதனாய் இறங்கி வந்து நம்மளை ரட்சித்தார் சொல்லி அவரை நம்ம அறிக்கை பண்ணணும். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 32, 33 வசனங்கள் வாசிக்கலாம். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். ஆமென். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். அவரை என்னன்னு அறிக்கை பண்ணோம்? அவரை கர்த்தர் என்றும் சர்வ வல்லமுள்ள தேவன் என்றும் நம்ம அறிக்கை பண்ணோம். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவுக்கு முன்பாக மறுதலிப்பேன்னு சொல்லி எழுதிருக்கு இல்லையா? அதனால்தான் அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியேன், அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். அப்போ எங்க அகன்று போக சொல்றாரு? பிசாசுக்காகவும் தூதனுக்காகவும் ஆயத்து பண்ணப்பட்டிருக்கிற ஆக்கினையில போங்கன்னு சொல்றாரு. அப்போ மனுஷருக்கு முன்பாக அவரை நம்ம என்ன அறிக்கை பண்ணோம்? கர்த்தர் என்று அவரை அறிக்கை செய்யணும், தேவன் என்று அறிக்கை செய்யணும். எத்தனை பேர் சுவிசேஷம் எழுதினாங்களோ அத்தனை பேர் இயேசுவை தேவன் என்று தான் அறிக்கை பண்ணியிருக்காங்க. தேவனும் அவர் தான், நமக்காக இரட்சகராக வந்த குமாரனும் அவர் தான். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாம். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! ஒருவனை உங்கள் மார்க்கத்தானாக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றித் திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தான ஆனபோது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். ஆமீன். இந்த வசனத்தை பரிசேயரை சரிசெய்யரை பார்த்து சொல்றார் இல்லையா? ஒருவன் உங்கள் மார்க்கத்தானாக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரிகிறீர்கள். இன்னைக்கு அப்படிதான் இந்த திருத்தவக்காரங்களை பாத்தீங்கன்னா அவங்க மார்க்கத்தாகிறதுக்கு, ஏன்னா அவ்வளவு பேர், எவ்வளவு பேர் வராங்களோ அவ்வளவும் அவங்களுக்கு தசம பாகம் காணிக்கும். அவங்க மார்க்கத்தாகிறதுக்கு அவங்க என்ன பண்றாங்க? சமுத்திரத்தையும் பூமியை சுற்றி திரிகிறாங்க. ஆனா அவங்க மார்க்கத்தார, அவங்க ஒரு இந்துவை வந்து கிறிஸ்தவங்களா மாத்திரன்ற பேர்ல அவங்க மார்க்கத்தார ஆக்கின பிறகு அவங்க என்ன பண்றாங்க? ஆண்டவர் உபதேசிக்காத வேறொரு சுவிசேஷத்தையும் வேறொரு பிரசங்கத்தையும் பிரசங்கிக்கிறார். அப்படி பிரசங்கிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? நாங்கள் பிரசங்கிக்காத வேறொரு கிறிஸ்துவையாவது வேறொரு சுவிசேஷத்தை ஒருத்தன் பிரசங்கித்தால் அது தூதனாவது நாங்களாவது யாராவது பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவன் சொல்லி எழுதியிருக்கு. அப்படி அந்த சாபத்துக்கு தான் அவங்களை கொண்டு போறாங்க. அவன் உங்கள் மார்க்கத்தான போது அவனை உங்களிலும் இரட்டிப்பான நரகத்தின் மகனாக்குகிறது. அப்போ அவனை நரகத்துக்கு அவனை கொண்டு போறதுக்கு தான் இவங்க என்ன பண்றாங்க? ஊர் ஊரா சுத்தி அவங்கள ஒரு இந்துவை கிறிஸ்துவான மாத்துறான்னு சொல்ற பேர்ல திருத்துவத்துக்கு கொண்டு போய் அவங்களை அழிக்கிறாங்க. அவன் முன்னாடி விக்கிர ஆராதனை செஞ்சான், இன்னைக்கு திருத்துவன்றதும் ஒரு விக்கிர ஆராதனை தான். நீங்க 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கிறாருன்னு சொல்லி எழுதி இருக்குது. அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா, பிள்ளைகளே விக்கிரங்களை விட்டு விலகிருங்க. அப்போ அவரை ஒருவருக்கு நீங்க ஒப்பிட்டீங்கன்னா வேறு ஒருவர்னு அவரை நீங்க சொன்னாலே அது விக்கிர ஆராதனை தான். அதிலே 13வது வசனம் வாசிக்கலாம். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. ஆமென். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டு போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. இன்னைக்கு அப்படிதான். அவங்க பைபிளை படிச்சு சத்தியத்தை அறிந்திருப்பாங்க. இவங்க நான் போதிக்கணுன்ற பேர்ல கள்ள போதகத்தை போதிச்சு பொருளாசை உள்ளவர்களாக்கி அவங்கள வஞ்சித்து அவங்களோட ஆத்துமாக்களை கொள்ளைறாங்க. அவங்களும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக போறது இல்ல, அவங்களோட உபதேசத்தை கேட்கறவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு போறது இல்லை. ஏன்னா குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குறியிலே விழுவார்கள் சொல்லி எழுதிருக்கு. முன்பு என்ன நடந்ததோ அது இப்போதும் நடக்கிறது, இனி நடக்க போகிறதோ முன்னமே நடந்ததையோ தேவன் விசாரிப்பான்னு பிரசங்கில எழுதிருக்கு. அன்னைக்கு என்ன நடந்துச்சோ அதேதான் திரும்பவும் நடக்குது. கர்த்தர் எப்படி அந்த பொல்லாத யூதர்களை சுட்டெரித்தாரோ கிபி 70, அதே போல 3ஆம் உலக போர்ல
இந்த கீழ்ப்படியாத கிறிஸ்தவர்களை தண்டிப்பார். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 7-9 வசனங்கள் வாசிக்கலாம். மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறான் என்றார். ஆமென். ஆமென். மாயக்காரரே, உங்களை குறித்தும் இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமும் எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. எப்படின்னா, மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்திருக்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கு. அப்போ தேவனுடைய கற்பனையை போதிக்காம மனுஷனுடைய கற்பனையை தேவனுடைய கற்பனையாக அபமாய் நம்மளுக்கு போதிக்கிறாங்க இல்லையா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா கலர் புடவை கட்ட மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, வெண்வஸ்திரம் தரித்திருக்க சொல்லி எழுதிருக்கு. நீதியின் வெண்வஸ்திரம் சொல்லி எழுதிருக்கு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? வெள்ளை சட்டை, வெள்ளை பேண்ட், இல்ல வெள்ளை புடவை, இதை கட்டிட்டு நாங்க வெண்வஸ்திரம் தரித்திருக்கிறோம்னு சொல்றாங்க. இது எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான உபதேசமா இருக்குது பாருங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எதற்கும் நம்ம அடிமைப்பட மாட்டோம், அடிமைப்பட கூடாதுன்னு தான் சொல்லி எழுதிருக்கு. எல்லாவற்றையும் நான் அனுபவிக்க அதிகாரம் உண்டு, நான் எதற்கும் அடிமையாக மாட்டேன். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாமே எனக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவா இருக்குமான்னு சொல்லி பவுல் கேட்கிறாரு. நம்ம எதை செய்தாலும் தேவனோட நாம மகிமைப்படும்படியா செய்யணும், அவ்வளவுதான். நம்ம எல்லாவற்றையும் அனுபவிக்க நம்மளுக்கு அதிகாரம் உண்டு. ஆதாமை ஆண்டுகோள்னு தான் சொல்றாரு. அதுக்கு நம்ம அடிமையா தான் ஆகக்கூடாது. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? நீதியின் வெண்வஸ்திரத்தை தரித்துக்கொள் கேட்டு வாங்கிக்கன்னா இவங்க வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட்டை போட்டு சுத்துறாங்க. பொட்டு வைக்கக்கூடாது, பூ வைக்கக்கூடாது, நகை போடக்கூடாது. இதெல்லாம் யாரோட? தேவனுடைய கற்பனையா? எங்க இருக்கு தேவனுடைய கற்பனையில? காட்ட சொல்லுங்க பார்க்கலாம் அவங்கள. இதெல்லாம் அவமாய் அவங்க போதிக்கிறாங்க. மனிதரோட உபதேசங்களை தேவனோட உபதேசமாய் உங்களுக்கு போதிக்கிறாங்க, உங்களை வஞ்சிக்கிறாங்க. அவங்க பேசுறது எப்படின்னா தன்னோட சொந்தத்துல இருந்து எடுத்து பேசுறாங்க. வசனம் சொல்லுது, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவமா இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுகிறான். அவன் வேதத்திலிருந்து எடுத்து பேசல. அப்போ அவன் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுறான். யாரா இருக்கிறான்? பிசாசின் உபதேசங்கள் சொல்லி எழுதியிருக்கு, வஞ்சிக்கிற ஆவிகள் சொல்லி நம்ம பார்த்தோம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இவங்க கிட்ட எல்லாம். யோவான் 2ஆம் அதிகாரம் 14-16 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். தேவாலயத்திலே ஆடுகள், மாடுகள், புறாக்களாகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். ஆமென். ஆமென். தேவாலயத்துல ஆடுகள், மாடுகள், புறாக்கள் ஆகிய இவர்களை விற்கிறவர்களையும் காசுக்காரர்கள் உட்கார்ந்து கண்டு ஏசப்பா என்ன பண்றாரு? கோவத்துல கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவங்களை அடிச்சு அனுப்புறாரு இல்லையா? துரத்தி விடுறாருன்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ புறா விற்கிறவர்களை நோக்கி ஆண்டவர் சொல்ற வசனத்தை பாருங்க. இவர்களை விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதீர்கள் என்றார். இன்னைக்கும் பாருங்க, ஒரு கட்டிட ஆலயத்தை கட்டி வச்சுட்டு வெளியில பாத்தீங்கன்னா பைபிள் விற்கிறன்ற பேர்ல கீ செயின்ல இருந்து எல்லாமே, பனியன்ல இருந்து எல்லாமே வைப்பாங்க. இன்னைக்கு அவங்க ஸ்தாபனத்தை அது ஒரு ஊழியமா ஆக்காம ஒரு ஸ்தாபனமாக்கி பிதாவோட வீட்டை எப்படி ஆக்கிட்டாங்கன்னா வியாபார வீடு ஆக்கிட்டாங்க. அவர் பெரிய ஸ்தாபனமா அவங்களோட அக்கௌண்ட்ல பாருங்க எவ்வளவு பணங்க, எவ்வளவு ஏழைங்க சாப்பிட முடியாம இந்த கொரோனா டைம்ல வேலைக்கு போகாம கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அப்போ கூட ஆன்லைன்ல எனக்கு தசம பாகம் காணிக்க அனுப்பலான்னு தான் இவங்க பிச்சை எடுத்தாங்களே தவிர அந்த ஏழைங்களுக்கு இவங்க கொடுக்கல. அவ்வளவு பணங்க. இன்னைக்கு இன்கம் டாக்ஸ் ஏமாத்துற அளவுக்கு அவங்களுக்கு பணம் சேர்த்து வச்சிருக்காங்க. எதுக்காக? இந்த பொருளாசைக்கு அவங்க அடிமையா இருக்கிறாங்க. அன்னைக்கு எப்படி இருந்ததோ அந்த பரிசெயர் சரிசெயர் இருந்தாங்களோ இன்னைக்கு அப்படிதான் இந்த திருத்துவக்காரங்களும் இருக்கிறாங்க. இவங்க கிட்ட நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வசனம் சொல்றது, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 6வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதிசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்றார். ஆமென். ஆமென். அப்போ பரிசேயர்
சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்காங்க. என்ன புளித்த மாவை குறித்து எச்சரிக்கை இருக்கணும்? அவங்க உபதேசத்தை குறித்து. வாசிக்கலாம். அதிலே 12வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவரின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். ஆமென். ஆமென். அப்போ பரிசேயரோட சதுசேயரோட உபதேசத்தை குறித்து தான் நீங்க எச்சரிக்கையா இருங்க, ஒருவன் உங்களை வஞ்சாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? ஏன்னா அநேக கள்ள கிறிஸ்துகளும் எழுப்பி அநேகரை வஞ்சிப்பாங்கன்னு சொல்லி தீர்க்க தரிசனம். அப்ப அநேகர்னா மெஜாரிட்டி அவங்க தான் அதிகமா இருப்பாங்க. இன்னைக்கு அவங்க தான் இருக்கிறாங்கன்றத நம்ம பாக்குறோம். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய் உங்களுக்குள்ளே வரும்னு சொல்லி எழுதியிருக்கு. அந்த ஓநாய்கள் யாருமே கிடையாது. இந்த இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று ஏற்றுக்கொள்ளாத திருத்துவக்காரங்களும் தசம பாகம் காணிக்கணும் வாங்குற கட்டளை சபைக்காரங்க தான். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். ஆமென். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவாங்கன்னா இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தை கொண்டுதான் உங்க இடத்துல வருவாங்க. பைபிள் எடுத்துட்டு தான் வருவாங்க. ஆனா அவங்க பட்சிக்கிற ஓனாய்ன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள் வாசிக்கலாம். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்ளுவார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. ஆமென். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தாங்க இல்லையா? அது போலதான் உங்களுக்குள்ளும் கள்ள போதவர்களும் இருப்பாங்க. அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்து கொண்ட ஆண்டவரை மறுதலித்து, அவரை கர்த்தர் என்று ஏற்றுக்கொள்ளாம மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவருடைய கெட்ட நடவடிக்கைகளை அநேகர் பின்பற்றுவாங்க. அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுது இல்லையா? இன்னைக்கு என்ன பண்றாங்க? நீங்க எல்லாம் அவங்களோட ஊழியத்தெல்லாம் வீடியோல பாத்தீங்கன்னா அவங்க கிண்டல் பண்றதும் கேலி பண்றதுனால தேவனோட நாம தூஷிக்கப்படுறதை நீங்க பாக்குறீங்க இல்லையா? அவங்க பொருள் ஆசையை பண்றத இப்போ என்ன பண்ணிட்டாங்க, யூடியூப்ல எல்லாம் அதை எடுத்து போடுறாங்க. நான் உங்களோட நகை கழட்டி போடுங்க அப்படின்னா, இன்னொருத்துல பாத்தீங்கன்னா ஆசீர்வாத தட்டுன்னு ஒருத்தர் வச்சிருக்காரு. இதை 1 லட்சம் ரூபாய் கொடுத்து நீங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம். இதெல்லாம் எடுத்து என்ன பண்றாங்க? யாரோட நாம அங்க தூசிக்கப்படுது? இவங்க பொருளாசையினால இவங்க பண்றதுனால, கிறிஸ்தவங்கன்ற பேர்ல பண்றதுன அட்டுழியத்தினால நம்முடைய தேவனுடைய மகத்துவமான பயங்கரமான நாமம் தூசிக்கப்படுவதை நம்ம பார்க்கிறோம். பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயப்படுத்திக் கொள்வார்கள். கர்த்தர் உங்களை பணக்காரனாக்குறார், கர்த்தர் உங்களுக்கு வீடு கொடுக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு கார் கொடுக்கிறாருன்னு சொல்லி பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காதுன்னு சொல்லி எழுதி 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 13-15 வசனங்கள் வாசிக்கலாம். ஆகையால் அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. ஆமென். அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டிருக்கிறார்களே, அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியினுடைய தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரர் யாரு? பிசாசனுடைய ஊழியக்காரங்கன்னு இருக்கிறாங்க. அவனு என்ன பண்ணுவான்? நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் இல்லை. இன்னைக்கு அப்போஸ்தலர் பவுலை போலையும் பேதுருவை போலையும் தங்களை காட்டிக் கொள்கிறாங்க. ஆனா அவங்க அப்போஸ்தலர் பேதுருவை போல நடக்கிறாங்களா, பவுலை போல நடக்கிறாங்களா கேட்டா இல்ல, வேத புரட்டாளர்களா இருக்கிறாங்கன்றதை வேத வசனங்களை கொண்டு நீங்க ஆராய்ந்து பாருங்க. ரோமர் 16ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள் வாசிக்கலாம். அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய்
பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாய் இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆமென். சகோதரரை, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாக பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் சொல்லி வேதம் சொல்லுது. அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடி இல்லாதவர்களுடைய இருதயத்தை வஞ்சிக்கிறதா இருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஆசீர்வாதத்தை எல்லாம் எடுத்துட்டு வந்து நியாயப்பிரமாண போதகர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை எல்லாம் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு அதை கொடுக்குறாரு இதை கொடுக்குறாரு உங்களை பணக்காரன் ஆக்குறாருன்னு சொல்லி நய வசனிப்பினால உங்களை வஞ்சித்து உங்களை பண ஆசை உள்ளவர்களாக்கி அவங்களும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போறது கிடையாது. அந்த உபதேசத்தை கேட்கிறவங்களும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாதபடி பூட்டி போடுறாங்கன்றதை நம்ம பார்க்கிறோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள் வாசிக்கலாம். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகம் தரம் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லட்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். ஆமென். ஆமென். அநேகர் வேறு விதமாய் நடக்கிறாங்க. அப்பவே அநேகர் எப்படி இருந்திருக்காங்க? வேறு விதமா தான் நடக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க தான் மெஜாரிட்டியா இருக்கிறாங்க. அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகையினர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறுன்னு போட்டிருக்கு. அவர்களுடைய மகிமை இலச்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். நமக்கு எப்படி இருக்கணும்? நம்மளுடைய சிந்தை கிறிஸ்துவனுடைய சிந்தையாவே நமக்கு இருக்கணும். அவங்களுக்கு பூமிக்குரியவர்களே சிந்திக்கிறாங்க. அதனாலதான் இன்னுமா கர்த்தர் அதை கொடுக்குறாரு இதை கொடுக்குறாரு சொல்லி உங்களை ஏமாத்தி வஞ்சுக்கிறாங்க. கர்த்தர் நம்மளுக்கு நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார். ஒருவரும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கொள்ள முடியாத சந்தோஷம். இன்னைக்கு நம்ம சேர்த்தா நம்ம தேவனுடைய ராஜ்யத்துல இருப்போம். தேவனே நம்மளுக்கு இப்போ சம்பத்தா இருக்கிறார். நம்ம அவரோட சம்பத்து, அவர் நமக்கு சம்பத்தா இருக்கிறாரு. அவரை காட்டில என்ன பெரிய ஐஸ்வர்யம். அதாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தெரிஞ்சு இதெல்லாம் தானாவே நமக்கு என்ன தேவைன்றதை அவர் நமக்கு தெரிஞ்சிருக்குது. அவர் கொடுப்பார். நம்மளுக்கு உங்களுக்கு உண்டானவைகளை போதும் என்று எண்ணுங்கள். தேவ பக்தி போதுன்ற மனதோடு கூடிய தேவ பக்தியே சிறந்த ஆதாயம் சொல்லி இருக்கு. உங்களுக்கு இருக்கிறவர்களே போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தர் என் சகாயர். மனுஷன் எனக்கு என்னத்தை செய்வான்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? இந்த மாதிரி போதனை கொஞ்சம் இந்த புளித்த மாவு எல்லாவற்றையும் புளிப்புள்ளதாக்கும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 8-10 வசனங்கள் வாசிக்கலாம். இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல. புளிப்புள்ள கொஞ்ச மாவானது பிசைந்த மாவு அனைத்தையும் உப்ப பண்ணும். ஆமென். இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல. புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது, அதாவது கொஞ்சம் உபதேசம், இந்த புளிப்புள்ள கொஞ்சம் கள்ள உபதேசம் பிசைந்த மாவு அனைத்தையும் ஒப்ப பண்ணும். நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பி இருக்கிறேன். உங்களை கலக்கிறவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினையை அடைவான்னு சொல்லி எழுதியிருக்கு. அதுல 12வது வசனம் பாத்தீங்கன்னா, உங்களை கலக்கிறவன் கருப்புண்டு போனால் நலமாய் இருக்கும்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. அப்போ வேத வசனங்களை புறம்பாய் போதிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஐயோன்னு சொல்லி எழுதியிருக்கு. தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சத்தை என்றும் வெளிச்சத்தை இருளாக பாவித்து கசப்பை தித்திப்பு என்றும் தித்திப்பை கசப்பென்றும் சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. இன்னைக்கு பாத்தீங்கன்னா டேனியல் 70வது வாரத்துல அவர்னு போட்டிருக்குது. அவர் பணியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார்னு. ஆனா அங்க இவனுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அவன் அந்தி கிறிஸ்து தான் வந்து அதை பண்ணுவார். ஆனா வசனம் சொல்லுது, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல இயேசு கிறிஸ்து தான் சிலுவையின் மரணத்துல பலியும் காணிக்கையும் ஒளிய பண்ணாரு. அதனாலதான் நம்ம இன்னைக்கு சபையில காணிக்கையும் பலியும் செலுத்துறது கிடையாது. இன்னைக்கு ஏன் நம்ம ஆடு மாடு வெட்டுறது கிடையாது? இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில பலியானார். ஆனா இன்னைக்கு இவங்க என்ன பண்றாங்க, அத கசப்பை தித்திப்பென்றும் தித்திப்பை கசப்பென்றும் போதிக்கிறது போல அவர்னு போட்டுக்குத அவன்னு சொல்லி அது அந்தி கிறிஸ்துன்னு சொல்லி அவமாய் போதிக்கிறாங்க. உங்களை கலக்குகிறவன் கருப்புண்டு போனால் நலமாய் இருக்குன்னு சொல்லி எழுதியிருக்கு. இப்படி சாதிக்கிறவங்களுக்கு ஐயோன்னு சொல்லி எழுதியிருக்கு. குருடனுக்கு குருடன் வழிகாட்டுனா இப்படிப்பட்ட அந்த குருடனோட உபதேசத்துல நம்ம நிலைத்து இருப்போம்னா நம்ம என்ன ஆகும்? இருவரும் குழியில விடுவாங்க. அவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக மாட்டான், நம்மளையும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போக விட மாட்டாங்க. பரலோக ராஜ்யத்தை கூடுகளாக போட்டு
நம்மை நரகத்தின் மகனாக கொண்டு போறதுக்கு தான் இவங்க இவ்வளவு பிரயாசப்படுறாங்க. ஏன்னா அவங்க பிசாசின் ஊழியக்காரங்களா இருக்கிறாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள் வாசிங்க. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். ஆமென். ஆமென். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாக இருக்கிறதற்கு வாசல் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கு என்ன பண்ணுமா? அவருடைய கற்பனையின்படி செய்கிறவன் பாக்கியம். அவருடைய கற்பனை என்ன? ஆலயம் கட்டுறதா, இல்ல தசமபாகம் கொடுக்கறதா, காணிக்கை கொடுக்கறது, வீடு சபைகள்ல கூடி இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமுள்ள தேவன் என்று ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்தானம் பெற்று அவரை தரித்து கொண்டு. அப்போ ஞானஸ்தானம்ன்றது உடன்படிக்கை. இயேசு கிறிஸ்து கூட நம்ம செய்யற உடன்படிக்கை. ஏசப்பா, மரணமே நேரிட்டாலும் நான் உங்களை விட்டு விலக மாட்டேன், உங்களோட உபதேசங்களை மீறி நடக்க மாட்டேன், உங்களோட கட்டளைகளை நான் மரண புரியந்தம் கடைபிடிப்பேன், எந்த சூழ்நிலை என் ஜீவனே போனாலும். அதனாலதான் மரணத்துக்குள்ளாவும் ஞானஸ்தானம் பெற்றீர்களேன்னு சொல்லி எழுதி அவருக்காக மரணத்தை கொடுக்க நம்ம எப்பொழுதும் நம்மளோட மரணத்தை, நம்மளோட சரீரத்தை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க, அவருக்காக மரணத்துக்காக ஒப்பு கொடுக்க எப்பவும் ஆயத்தமா இருக்கணும். அதுக்காக நம்ம ஆண்டவரோட செய்யற ஒரு அக்ரிமெண்ட் தான் ஞானஸ்தானம், உடன்படிக்கைன்னு சொல்லி எழுதிருக்கு. அது நல்மனசாட்சியின் உடன்படிக்கைன்னு சொல்லி எழுதிருக்கு. இந்த கற்பனைகள் பாரமானவைகள் அல்லவே, அதை நம்மளால கடைபிடிக்க முடியுமே. அப்பொழுது ஏழைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நம்மளால முடிஞ்சது உதவி செய்யணும். இதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இது பாரமான காரியங்கள் அல்லன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பாங்க. அப்போ பொய்யான உபதேசத்தை கேட்டு அதன்படி நடக்கிற யாவரும் புறம்பே இருப்பாங்கன்னு சொல்லி எழுதிருக்கு. அதனால நம்ம இனி குழந்தைகளா இராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவிதமான காற்றுகள்னாலே அலைகளை போல அடிபட்டு அலைவராக இராம, எது தேவனோட உபதேசம், எது கள்ள உபதேசம், வேதவசனம் என்ன சொல்றதுன்றதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். வேதவசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அது நித்திய ஜீவன் உண்டு என்று எழுதியிருக்கு. பழைய ஏற்பாட்டை படிக்க கூடாதுன்னு சொல்ற பிசாசா இல்லாம வேற யாரா இருக்க முடியும்? வேதவசனங்கள் எல்லாமே தேவாவினால் எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி எழுதியிருக்கு. ஆடுகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புறதுக்கு போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன்னு சொல்லி அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு. ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினவுள்ளவர்களாகவும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாயும் இருங்கள். நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், துணத்காரருக்கு எச்சரிக்கையா, இந்த விருத்த சேதனம் உள்ள இந்த நியாயப்பிரமாண போதகருக்கு எச்சரிக்கையாயிருங்கள் தான் ஆண்டவர் நம்மளை எச்சரிக்கிறார். மார்க் 9ஆம் அதிகாரம் 36-37 வசனங்கள் வாசிக்கலாம். ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அதை அவர்கள் நடுவிலே நிறுத்தி அதை அணைத்துக் கொண்டு, இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளில் ஒன்றை என் நாமத்தினாலே ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அல்ல என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்றார். ஆமென். ஆமென். ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அதை அவர்கள் நடுவில் நிறுத்தி அவர் என்ன சொல்றாரு பாருங்க. ஒரு சிறு பிள்ளை ஒன்றை என் நாமத்தினாலே ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அல்ல என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். அப்போ சிறு பிள்ளை போல எதை ஏத்துக்கணும்? தேவனுடைய வசனத்தை. இதுதான் சத்தியம். இயேசு கிறிஸ்துவோட சரீரம் தான் சபைன்னு நம்ம வசனங்களை காட்டும் போது நம்ம மனுஷனோட போதகத்தை ஏத்துக்கணுமா, ஆண்டோட வசனத்தை கேட்கணுமா? நீங்க தான் தேவனோட ஆலயம்னு சொல்லி எழுதிருக்கு, இவங்க கட்டுற ஆலயத்தை நம்ம போய் இருக்கணுமா, இல்ல வேத வசனம் என்ன சொல்லி இருக்குதுன்றதை நம்ம ஏத்துக்கணுமா? யாரோட உபதேசத்தை நம்ம ஏற்கணும்? கர்த்தருடைய வசனத்தை தான் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். மார்க் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கலாம். எவர்களாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வசனங்களை கேளாமலும் இருந்தால் நீங்கள் அவ்விடம் விட்டு புறப்படும் போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களின் கீழே படிந்த தூசியை உதறி போடுங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் கொமோரா பட்டணத்திற்கு நேரிடுவது லகுவாய் இருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை 2 பேராக அனுப்பினார். ஆமென். இன்னைக்கு எவ்வளவு பேர் பாத்தீங்கன்னா இந்த திருத்துவத்திலையும் இந்த கட்டட ஆலையிலையும் அநேக ஆத்துமாக்கள் போய் வஞ்சிக்கிறதுல நம்ம பாக்குறோம். இன்னைக்கு அநேக பேர் அதுல போய் சிக்குண்டவர்களா இருக்கிறாங்கன்றத நம்ம பாக்குறோம். அவங்களுக்கு நம்ம என்ன பண்றோம்? சத்தியத்தை சொல்றோம், சத்திய வசனத்தை கொடுக்குறோம், ஏன் புத்தகமாவே அடிச்சு நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு பிரசங்கிக்கிறோம், மீட்டிங் போடுறோம், வீடு வீடா போய் சொல்றோம். அப்பவும் அவங்க கேட்க மாட்டாங்க. நம்ம என்ன பண்றது? ஆண்டவர் சொல்றாரு, உங்க காலில் இருக்கிற தூசிகளை உதறி போட்டு போங்க. சோதம் குமரா நாள்ல நடக்கிறத காட்டிலும் அன்னைக்கு நியாயத்தீர்ப்புல அவங்களுக்கு அதிகமா இருக்கும்னு சொல்றாரு. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை
நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். அப்படிப்பட்ட அந்த வசனத்துக்கு தான் நம்ம நடுங்கணுமே தவிர, அந்த வசனத்துக்கு தான் நம்ம கீழ்ப்படியணுமே தவிர, மனுஷனோட உபதேசங்களுக்கு நம்ம கீழ்ப்படியணும்னு அவசியம் கிடையாது. அவங்க தேவனுடைய உபதேசம் சொல்லி தங்களுடைய சுய உபதேசங்களை வேதத்துல குறிப்பிடாததை நம்மளுக்கு சொல்றாங்க இல்லையா? அதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். வேதம் என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம கேட்கணும். வேத சத்தியத்தை யார் எதை சொன்னாலும் அது மாதிரி வசனம் எழுதியிருக்கான்னு கேளுங்க. அந்த வசனத்தை காட்டுங்கன்னு சொல்லுங்க. தேவாலயம் இருக்கு, எங்க இருக்கு? புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்கள் எங்க தேவாலயம் கட்டினாங்கன்னு கேளுங்க. எங்க சபைன்ற பேர்ல இவ்வளவு பேர் கட்டிடம் கட்டினாங்கன்னு கேளுங்க. யாரு தசமம் வாங்குவாங்க, யாரு காணிக்க வாங்கினாங்கன்னு கேளுங்க. வாங்குவதை காட்டிலும் கொடுப்பதே பாக்கியன்றது வசனம் இருக்குது. நீங்கதான் தேவனுடைய ஆலயம் இருக்குது. அப்படி இருந்தும் ஏன் தேவனுடைய கற்பனைகளை மீறுகிறீங்க? தேவனுடைய கட்டளைகளை மீறுகிறதே பாவம் சொல்லி எழுது. அவர் என்னிலும் நான் அவர்களிலும் நிலைத்திருக்கிறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் தெரியுமா? அவருடைய கட்டளைகளை நம்ம கை கொண்டோமானால் அவர் என்னிலும் அவரிலும் நிலைத்திருக்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ அவருடைய கட்டளைகளை கை கொள்கிறதே அன்புன்னு சொல்லி எழுதிருக்கு. அவருடைய கட்டளைகளை கை கொண்டு நம்ம பிரியமா இருந்தா நம்மளுடைய ஜெபங்கள் கேட்கப்படும் சொல்லி எழுதிருக்கு. முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனை ரட்சிக்கப்படும். முடிவு பரியந்தம் கர்த்தருக்குள் நம்ம நிலைத்திருக்கு. இன்னைக்கே தேவனுடைய கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து அடங்குங்க. அவருடைய ஏற்ற காலத்தில் அவரை நம்ம உயர்த்தும்படி அவருடைய கைக்கு அடங்கி இருங்கன்னு சொல்லி எழுது. நம்முடைய கர்த்தர் வருகிறார். அவருடைய வருகை சமீபமா இருக்கிறது. இந்த யுத்தங்களின் செய்திகளும் கேள்விப்படுறீங்க. இது எல்லாமே நம்மளுக்கு எச்சரிக்கை இல்லையா? ஆண்டவர் வாசல் அருகே வந்திருக்கிறாரு. இன்றே மனம் திரும்புங்க. மனம் திரும்பி ஒருவருக்கு ஒருவர் பாவங்களை அறிக்கை சுத்தமாகுங்க. நம்மளோட கைகளை கழுவி பரிசுத்தமாக்கி கொள்ளலாம். நம்முடைய கர்த்தர் வருகிறார். யாதொரு கசப்பான வேறு நம்ம இருதயத்துல முளைக்க கூடாது. நம்ம தேவனுக்காக நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். ஏனெனில் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. ஆமென். ஆமென். நம்ம படுற பிரயாசத்தையும் அவர் மீது காட்டுற அன்பையும் அவர் மறந்து விடுறதுக்கு அவர் அநீதி உள்ளவர் அல்லவேன்னு சொல்லியது. என்ன செய்யறோமோ அவருக்காக நம்ம என்ன செய்யறோமோ 100 நம்ம பெற்றுக்கொள்வோம். அவனுடைய கிரியை என்னுடைய கூட வருகிறதுன்னு சொல்லியது. பரிசுத்தமாலும் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அசுத்தமா இருக்கணும் இன்னும் அசுத்தமா இருக்கணும், அவனுடைய கிரியை என்னுடைய கூட வருகிறதுன்னு சொல்லி நம்முடைய கர்த்தர் வருகிறார். அவரோட நம்ம அவருக்கு எதிர்கொண்டு போக நம்மளை ஆயத்தப்படுத்த அவர் நீதியும் உண்மையும் உள்ளவராக இருக்கிறார். அவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆமே. அப்பா, உண்மை துதிக்கிறோம், உண்மை போற்றுகிறோம். நல்லவர், வல்லவர், இரக்கம் உள்ளவர், நீதி உள்ளவர், கிருபை உள்ளவராக இருக்கிற கர்த்தாவே, உண்மை உள்ளவராக இருக்கிற ராஜா. அப்பா, எங்களை ஒரு நல்ல சபைகள்ல சேர்த்து சத்தியத்தை கேட்கும்படியாக எங்களை செய்த கிருபைக்காக நன்றி ராஜா. அப்பா, உங்களுடைய வசனங்களை நாங்கள் கேட்கும்படி எங்கள் காதுகளை திறந்ததுக்காக உமக்கு நன்றி ராஜா. காது உள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவுள்னு சொல்லி எழுதியிருக்கப்பா. அப்பா, நாங்க மந்த காதுகள் உடையவளா இருந்தோம்ப்பா, மந்த இருதயங்கள் உடையவங்களா இருந்தோம் கர்த்தாவே. அப்பா, நாங்க குருடரா இருந்தோம்ப்பா. நீங்களும் எங்களுக்கு பிரகாசிக்கிற வேதத்தில் இருக்கிற மறைப்பொருளை எங்களுக்கு வெளிப்படுத்தி எங்கள் சத்தியத்தை எங்களை அறிந்து கொள்கிற ஞானத்தை எங்களுக்கு தந்த ராஜா. இன்னும் கூடியிருக்கிற சகோதரிகள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால அவங்களுக்கு இன்னும் ஆசீர்வாதம் கர்த்தாவே. இன்னும் வரங்களை கொடுங்கப்பா. மேலானவர்களை நாடும்படியான ஆவியின் கனிகளை அவங்களுக்கு கொடுங்கப்பா. நாங்க யாதவருக்கு அணிகளில் குறைவுள்ளவங்களா இருந்தா கர்த்தாவே எங்களை மன்னித்து அதுல எங்களை சம்பூர்ணமாக்குங்கப்பா. அப்பா, நாங்க எல்லோரையும் எங்களுக்கு கடன்பட்டவங்க எல்லோரையும் நாங்கள் மன்னிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்கு சத்துருக்கள் கிடையாது கர்த்தாவே. நாங்க எல்லோரையும் மன்னிக்கிறோம். எல்லோரும் எங்களை சகோதரிகளாக நாங்கள் ஏற்றுக்கொண்டுக்கிறோம் கர்த்தாவே. யாராவது எங்களுக்கு எதேனும் செய்து நாங்களை மனதார மன்னிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, அதே போல எங்களுடைய பாவங்களையும் எங்களுடைய அக்கிரமங்களையும் மன்னித்தரலங்கப்பா. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய பாதங்களை ஒப்புக் கொடுக்குறாங்கப்பா. எங்களுடைய ஆவியை நீங்கள் வரும்போது எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாமே பரிசுத்தமாக காணப்படும். உங்களுடைய வருகைக்கு நாங்கள் எதிர்கொண்டு போக எங்களை ஆயத்தப்படுத்தும் கர்த்தாவே. துதி, கன, மகிமையெல்லாம் உமக்கே சேர்க்கிற ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பிதாவே. ஆமென். பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.